ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. 2 மாதம் இந்தியாவில் பயங்கரமாக டேரா போட்டு சூப்பராக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இப்போ இந்தியாவிலேருந்து துபாய் கிளம்பிட்டோம். 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே பேக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் வெயிட்டாக இருந்தால் அதில் தூக்கி வைக்க, இதிலேருந்து கம்மியாக இருந்தால் அதில் மாற்றி வைக்க, இப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. தேவையான பொருள்லாம் வாங்கி அதை ஆர்கனைஸ் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணோம். துபாயிலேருந்து பேக் பண்ணிட்டு இந்தியா வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டமாக இருக்குது இந்தியாவிலேருந்து பேக் பண்ணிட்டு துபாய் போகிறது. நமக்கு தேவையான சின்ன சின்ன சாமான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு வாங்கி அதை கலெக்ட் பண்ணி அப்புறம் தான் பேக் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். பேக் பண்ணும்போது பாதி மறந்துடுது நமக்கு இது வாங்கலைன்னு சொல்லிட்டு. 2 மாசமும் ஒன்றும் சமைக்கல. லாஸ்ட் டே மட்டும் நம்ம என்ன சமைச்சிட போறோம்? சூப்பராக அம்மா பிரியாணி பண்ணியிருந்தாங்க, சிக்கன் 65, கோலா உருண்டை, தயிர் சட்னி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டே அதுமா ஃபுல் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்தியாவில் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட போகிற மீல் நினைச்சாவே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும். துபாயிலேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேருந்து சென்னைக்கு பஸ், சென்னையிலேருந்து ஃப்ளைட் எங்களுக்கு அபுதாபிக்கு. கடைசி நேர பர்ச்சேஸ் அதுதான் நம்ம ஸ்வீட் வாங்குவோம் இல்லையா எப்போவுமே போயிட்டு. இது என்னோட மாமாவோட கடை. அங்கே போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி அப்படியே கிளம்பியாச்சு. பஸ் வரலன்னு சொல்லிட்டு பயங்கர ரிலாக்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பஸ் வந்தோம்னா ஃபுல் பதட்டமாகி எதை எங்கே வைக்கிறது தெரியாமல் அள்ளி போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வால்வோ பஸ்லாம் ரொம்ப நேரம் ரோட்டில் நிற்கவும் மாட்டாங்க. பஸ் வராதப்ப 20 நிமிஷம் ரோட்டில் சும்மா நிற்கிறப்பெல்லாம் சென்ட் ஆஃப் பண்ண மாட்டோம், பாய் சொல்ல மாட்டோம், சலாம் சொல்ல மாட்டோம். நம்ம லக்கேஜ் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சு நமக்குள்ள ஒரு பயங்கர எமோஷனல் ஒன்று வரும். அவ்வளோதான், வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு, இனி நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரை எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேமிலி நமக்காக வந்து வெயிட் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணும்போது பயங்கர எமோஷனலாக தான் இருக்கும். எப்படி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்தோமோ அதே மாதிரி சிரிச்சா மாதிரியே போயிடணும். 1-2 லக்கேஜ்னா பரவாயில்ல, டக்குன்னு ஏற்றிடலாம். 2 அட்டைப்பட்டி, 4 சூட் கேஸு, ஹேண்ட் லக்கேஜ் வேறு 4, இப்படி ஏகப்பட்டது வேறு இருந்துச்சு. சென்னையில் பார்க்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்ம லக்கேஜ் வேறு. என்னோட லக்கேஜை மட்டும் ரோட்டில் நின்று கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஏற்றுனாங்கன்னா பாருங்களேன். அப்போ தான் தெரியும் நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்தவங்களுக்கு இவ்வளோ லக்கேஜ் தூக்கிட்டா இந்த பிள்ளை போதும்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்டில் செக்இன் பண்ணுற மட்டும் 100 kg, அது போட 7 kgன்னு சொல்லிட்டு 4 சூட் கேஸ். அப்போ பாருங்களேன் எவ்வளோ லக்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு. லக்கேஜஸ் இல்லாமல் எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாங்க. இப்படி ஏகப்பட்ட லக்கேஜஸ் தூக்கிட்டு போயிட்டு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டமாகும். ஒரு நிமிஷத்தில் பஸ்ஸுக்காரனே மிரண்டுருவான் பார்த்துக்காங்க நம்ம லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டு. இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக மனசு இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம துபாய் செட்டில் ஆகிட்டோமே, நெக்ஸ்ட் வெக்கேஷன் வர முடியும், எல்லாருக்கும் ஹாப்பியாக சென்ட் ஆஃப் பண்ணிட்டு சலாம் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வெக்கேஷனை சூப்பராக அமைச்சு கொடுத்தா அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ தான் சொல்லிக்கணும். நம்ம ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தாலும் நம்ம கசின்ஸ் இருக்காளுங்களே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம போய் தொலைன்னு சொல்லணும் வழி அமிச்சு வைப்பாளுங்க. பஸ்ஸில் ஏறினோடனே நிறைய பேர் தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் ரோட்டில் பார்க்கும்போது பக்குன்னு பயமாக தான் இருக்கும். ஒரு லாரியே ஃபுல்லாக அப்படி கவுந்து கடந்தது. எப்படி தான் பஸ் இவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சுன்னு தெரியல. கண்ண மூடி தரவர்களையும் திருச்சி, அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை, இது 2 தான் நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டான். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சைடில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆப்போசிட் சைடில் ட்ரெயின் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபிலிமில் வர சீன் மாதிரியே இருந்தது. ஸ்பீடாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. மார்னிங் 5:20க்குலாம் கரெக்டாக சென்னை வந்துட்டான். முன்னாடிலாம் சென்னையில் எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி இறக்கி விடுவாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து மெயினாக இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. லக்கேஜஸ்லாம் வச்சுருந்தோம்னா இதுதான் பெஸ்ட்டான இடம் இறங்குறதுக்கு. மார்னிங் அப்படியே ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணி லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. எப்போவுமே சென்னை வந்தால் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராப்பராக ஒரு நாள் கூட மீட் பண்ணிட்டே இல்லை. கொஞ்சம் நேரம் தான் எங்களுக்கு டைம் கிடைக்கும். ஹோட்டலில் மீட் பண்ணுவோம், இல்லைனா ரோட்டில் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு டைமே கிடைக்கும். இந்த டைம் ப்ராப்பராக ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஃப்ரெண்டு வராலேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணி வச்சுருந்தாங்க மேடம். கூட படித்த ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க கிச்சனில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே நம்ம ஒரு சூப்பராக பேசிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. இந்த டைம் வெக்கேஷன் சூப்பராக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பல்லப்பட்டில் மீட் பண்ணிட்டு வந்தோம். அதுவே பயங்கர ஹாப்பினஸாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டே அதை விட சூப்பராக இருந்தது. சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணியிருந்தா. கறி தோசை, மட்டன் குழம்பு, இட்லி, ஜவ்வரிசில வடையெல்லாம் செஞ்சிருந்தா. உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட சூப்பரான ஒரு ஐட்டம் ஒன்று பண்ணியிருந்தா. அக்கார வடிசல் ஒன்று பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணினா. நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியே போகணுன்றதுக்காகவே மார்னிங் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டா குக் பண்ணுறதுக்கு. 4 o'clock அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸாக டச்சில் இருக்கீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஹாஸ்டலில் படித்தனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், இப்படி போகிற பக்கமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுவே பெரிய பிளெஸிங் தானே. சூப்பராக ஃபேமிலியாக என் பசங்க அவ பசங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு அதெல்லாம் செம்ம ஃபீலிங்காக இருந்தது. அப்படியே ஒரு கேப் ஒன்று புக் பண்ணிட்டு சூப்பராக வெளியே கிளம்பிட்டோம். இந்த ஹோல் டேவும் எங்களுக்கான டே. சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. இன்னும் நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரையும் பார்க்கணும். என் பசங்களுக்கு சென்னை டோட்டலி புதுசு. அவங்க இதுவரை சென்னை இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் இல்லை. உதயன் தியேட்டர் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். ஏறி 10 நிமிஷம் ஃபுல்லாக தூங்கியாச்சு. ஃபஸ்ட்டு விஆர் மால், அங்கே போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து விஜயா மால் போயிருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் இருந்தனால ரெண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃபுல் டே என்ன பண்ணிட்டு போன்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக சாப்பிட தான் செஞ்சோம், வேறு என்ன செஞ்சுருக்க போகிறோம்?
காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இந்த வாய் தான் சொல்லுச்சு, அப்பாடி எனக்குலாம் லஞ்சே வேணாம்ப்பா, அவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்ன வாய் ஃபுல் டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் 3 பேருமே. 3 பேரும் மாற்றி மாற்றி கவனிச்சுக்கிட்டு தான் மிச்சம். அவ்வளோ சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அன்னைக்கு ஃபுல்லாக. ஞாபகத்துக்காக ஏதாவது வாங்கணுமே, அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டோம். கிட்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லாக. ஆர்எம்கேவியில் போய் சூப்பராக சாரீ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த மாதிரி நெசவு பண்ணுறது வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஃபுல் சாரீ இதில் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருந்தது. இதுவரை என் லைஃப்லேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. அன்றைக்கி சென்னையில் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இதை எத்தனை பேர் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மட்டுமே பார்த்துருப்போம். நானும் அப்படி தான் பார்த்துருக்கேன். பூமி சக்கரவள்ளி கிழங்கு இது பேர். ஆட்டோலேருந்து இறங்கி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு போகலான்னு போகும்போது கரெக்டாக இந்த அண்ணன் தள்ளுவண்டில் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. உங்கள் ஊர் சைடு இது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தி இது. 30 rupeesக்கு சின்னதாக கொடுக்குறாங்க, 50 rupeesக்கு பெருசாக கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்லைஸ் அவ்வளோ தின்னாக இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணி ரெடியாகவே வச்சுருக்காங்க. லெமனை போட்டு ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே சுகரில் டிப் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட், உண்மையாக சூப்பராக இருந்தது. நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் மட்டும் தான் நினச்சேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே இதை ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றாளுங்க. சென்னை தவிர வேறு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல் டே சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக 1 o'clock ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. எனக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் ஃப்ளைட்டு எத்திஹாத்தில் இருந்து. நான் நினச்சேன் ரொம்ப ஏர்லியராக போகிறோம், சீக்கிரம் செக்இன் பண்ணிட்டு சும்மாவே தான் உட்காந்துருக்க போகிறோம் நினச்சது ரொம்ப தப்பா போச்சு. ஆக்சுவலா 1 o'clockல இருந்து 4 o'clock வரை ஏர்போர்ட் பயங்கர பிஸியா இருக்குமா, இது நமக்கு தெரியாதே. ஒவ்வொரு டைம் ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸையும் சரி போயிட்டு வரேன்னு சொல்லும் போது அவ்வளோ எமோஷனலா இருக்கும். ஒரு ஃபுல் டே நமக்கான டேவா நம்ம கூட படிச்ச பிள்ளை கூட என்ஜாய் பண்ணும் போது அவ்வளோ மெமரபிளா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். என்ன பார்க்க இவளும் துபாய்க்கு அடிக்கடி வருவா. நாங்க எமோஷனலாக அழுதை விட அவ பொண்ணு தான் என் பையனை பார்த்து அழுதுட்டா, சல்மான் போறானேன்னு சொல்லிட்டு. அதுதான் ரியலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல, ஆனா அழுகுன்னு சொல்லிட்டு. நான் நிக்கிற இடத்துல இருந்து கேட்டுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கும் பாருங்களேன், அவ்வளோ கிரௌட். அன்னைக்கு பாஸ்போர்ட்டை செக் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 45 minutes ஆயிடுச்சு. மிட் நைட் தானே கிரௌட் இருக்காதுன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் என்னடா இது, வெளியே இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லையேன்னு சொன்ன மாதிரி உள்ள அவ்வளோ ஃப்ரீயா இருந்தது. வித்தின் 30 minutes எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சாச்சு. வெயிட் எல்லாமே கரெக்டா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா என் ஃப்ரெண்ட் அடிப்பாயனைய 7 kg கூட இருந்துச்சு. அதை ஹோட்டல்லே பார்த்து அவ கையிலே எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அதனால தப்பிச்சேன் இன்னைக்கு. ஆக்சுவலா செக்இன் ஆன லக்கேஜோட சேர்த்து ஹேண்ட் லக்கேஜும் போட்டாச்சு. அதனால ஃப்ரீயா ஹேண்ட் பேக்கை மட்டும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. ஹெல்ப்புக்கு எப்பவுமே ஒரு போர்ட்டர் எடுத்துறது, அது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெயிட் எல்லாம் ரொம்ப கொண்டு போனோம் அப்படின்னா தூக்கி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க நமக்கு எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க. வித்தின் 10 minutes நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். லட்சம் முறை வெயிட்டை செக் பண்ணிட்டு நம்ம கிளம்பி வந்தாலும் நம்ம போர்டிங் பாஸை கையில வாங்குற முடி கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும் பாத்துக்கங்க. ஃபுல் லக்கேஜ் கிளியர் ஆகி போர்டிங் பாஸை கையில வாங்கிட்டோம்னா அவ்வளவுதாங்க. இந்த ஹைட்டா இருக்க பாக்ஸ் என்னன்னு பாக்குறீங்களா, என்னோட யூடியூப் சேனலுக்காக ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை கண்டிப்பா அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முத நாள் பஸ்ல வரனால ஃபுல் டேவும் தூங்கவும் இல்லை. மறுநாள் ஃபிளைட் விடியக்கால் 4 மணிக்கு. ஃபுல் டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா இதெல்லாம் முடியும், ஃபிளைட்ல ஏறி உட்காந்து எப்படா தூங்குன்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் நான். 4 o'clock கிளம்புற அதே டயத்துல முன்ன பின்னு சொல்லிட்டு 4 flights அதே டைம்ல கிளம்பிச்சு. அதனாலதான் செம்மையான கிரௌட் அன்னைக்கு ஏர்போர்ட் ஃபுல்லா. போற பக்கமெல்லாம் தூக்கிட்டே அலையிறேன் டைசனை பார்த்து நினைப்பீங்க. எனக்கு வந்த கிஃப்ட் இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்போ இதை தூக்கி துபாய்க்கு நான் போயிட்டு இருக்கேன். நான் லைட் ஒன்று வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இந்த மாதிரி லக்கேஜஸ் கூட போட மாட்டாங்க. லைட்டை மட்டும் தனியா எடுத்துட்டு போயிருவாங்க. அதை போர்டிங் பாஸை வச்சு வேற ஒரு ஏரியால போட்டு விட்டுருவாங்க. அது சூட்கேசஸ் கூட எல்லாம் வராம தனியா சேஃபா வரும் உங்களுக்கு. லைட்டுன்னு மட்டும் இல்ல, இந்த மாதிரி லாங்கா ஏதாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் மட்டும் வேற இடத்த செக்இன் ஆரமா இருக்கும். ஆனா சேஃபா வரும் உங்களுக்கு. ரொம்ப லக்கேஜஸை கலெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பெல்ட்லயும் போட மாட்டாங்க, தனியா பாக்ஸை வச்சு கீழே வச்சு விட்டுருவாங்க உங்களுக்கு. நீங்க உங்க லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது அதையும் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஃபா உங்களுக்கு கையில கிடைச்சிரும். இந்தியாவில் பேக் பண்ணும்போது ஒவ்வொரு திங்ஸையும் உங்ககிட்ட காமிச்சு பேக் பண்ணணும், அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தமா அதுக்கான டைமே இல்லை. பிகாஸ் தமிழ் பசங்க எல்லாமே குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. அவங்க ஸ்கூல் போன டைம்ல எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ துபாய் வந்து அன்பேக் பண்ணும்போது இங்க என்னென்ன சாமான்லாம் அங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன்றது ஒவ்வொன்றா அவங்க கிட்ட காமிக்கிறேன். நம்ம கிட்ட கெட்ட பழக்கம் என்னன்னா, நம்ம சீக்கிரமா போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணவே மாட்டோம். நமக்கு பொறுமையே இருக்காது. லக்கேஜ் ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு வெயிட்டிங்ல வந்து 1.5 hours மேல உட்காந்துருந்தா எவ்வளோ போரிங்கா இருக்கும் தெரியுமா. அது மிட் நைட் ஃபிளைட் 4 o'clock. செம்ம டயர்டு, செம்ம தூக்கம். அதை விட எனக்கும் சரி என் பசங்களுக்கும் சரி எப்படா ஃபிளைட்ல ஏறி உட்காருவோன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். பவர் பேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லக்கேஜ்ல போடாதீங்க. கடைசி நேரத்தில் அதை ஓபன் பண்ணி எடுக்க சொல்றாங்க. உங்களோட ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கோங்க. அது எப்பவுமே அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்க இந்தியா வந்து போகும்போது எதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜ்ல எடுத்துட்டு போலான்றத செக் பண்ணிட்டு பேக் பண்ணுங்க. இந்த டைம் நிறைய பேர் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு வந்த ஐட்டத்தை எடுத்து குப்பையில போட்டு போற மாதிரி நான் பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டு அது நமக்கு வேணுன்றதுக்காக வாங்கிட்டு வரோம். அது இது அலோடு இல்லை, அது கொண்டு போக கூடாது, ஹேண்ட் லக்கேஜ்ல இதை எடுத்துட்டே போக கூடாதுன்னு சொல்லும் போது வேற வழியே இல்லை. அது யார்கிட்டையும் எடுத்து கொடுக்கவும் நமக்கு முடியாது. ஸோ கண்டிப்பா எதாவது ஹேண்ட் லக்கேஜ்ல இல்லைன்னா லக்கேஜ்ல வைக்கணுன்றதை பார்த்து அது தகுந்த மாதிரி திங்ஸை பிரிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் நல்லது. கடைசி நேரத்தில் பதட்டப்படாம எல்லாத்தையும்
எல்லாத்தையும் ஃப்ரீயா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் சென்னை ஏர்போர்ட்ல லக்கேஜஸ் கூட்டிட்டா நம்ம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருப்பாங்க, எடுத்து கொடுத்துடலாம். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை, ஒன்லி பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்றாங்க. என் பசங்கள்ட்ட எல்லாம் வேற சொல்லிட்டு ஃப்ளைட்ல வேற டின்னர் கொடுப்பாங்க, ஸோ கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை நம்பி வேற பிள்ளைங்க சாப்பிடாம வந்துருச்சுங்க. அப்புறம் தான் தெரியுது மிட் நைட் ஃபிளைட் 4 o'clockன்றனால பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது, டின்னரும் கிடையாது. டீ, காஃபி, வாட்டர், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் வேணா வாங்கிக்கலாமே தவிர மற்றபடி ஃபுட் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பொக்குன்னு ஆயிடுச்சுங்க பிள்ளைங்கலாம். சாப்பாடு கொடுத்துருந்தா கூட சாப்பிட்டு போவான்னு தெரியல. நான் மட்டும் இல்லப்பா, இந்த ஃபிளைட்ல வந்து எல்லாருமே டயர்டு தான் போல மிட் நைட் ஃபிளைட்னால. ஏறி உட்காந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே தூங்கிடுச்சுங்க. ஃபிளைட் ஸ்டார்ட் பண்ணி 2 hours முன்னாடி ஏசி போட்டு வச்சிருவாங்க போலப்பா. உள்ள போன உடனே சரியான குளிர். என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட்டா க்ளோஸ் பண்ணிருப்பான், அப்புறம் தலையோட ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவான். அவ்வளோ சில்னஸா இருந்துச்சு. எங்க அம்மா எனக்கு ஊர்ல இருக்கமோ சொன்னாங்க, நீங்க ஏறி உட்காரன்னு தெரியாது, லேண்ட் ஆகிறன்னு தெரியாது பாருங்க, சீக்கிரமா போயிருவீங்க அப்படின்னாங்க. உண்மைதான், ஏறி உட்காந்துன்னு தூங்க ஆரம்பிச்சவங்க தான். அதுக்கப்புறம் லேண்ட் ஆகும் போது தான் நாங்கள் எந்திரிக்கவே செஞ்சோம். எத்தனை முறை ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாலும் சரி, லேண்ட் ஆகுறதும் சரி, டேக் ஆஃப் ஆகுறதும் சரி, ரொம்ப வியப்பா வியந்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு வழியா அல்ஹம்துலில்லாஹ்னு துபாய் வந்து நல்லபடியா சேர்ந்தாச்சு. லக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். துபாய் ஏர்போர்ட்டை விட அபுதாபி ஏர்போர்ட் பயங்கர பிரம்மாண்டங்க. அவ்வளோ பெருசு. உண்மையை சொல்லணும்னா யுஏஇ ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே ஒன் டைம் அபுதாபி ஏர்போர்ட்ல இருந்து போறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா வேலை குயிக்கா முடிஞ்சிடும். எமிகிரேஷன்ல அவ்வளோ லைன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஏர்போர்ட்டை பத்தி சொல்லியே ஆகணும். செம்ம பெரிய ஏர்போர்ட்டுங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ற வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேத்துக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இனி என்ன, துபாய் வந்தாச்சு. ஸ்கூல் ரொட்டீன், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், இந்த ரொட்டீன்லேயே நம்மளோட லைஃப் போயிடும். இனி நெக்ஸ்ட் வெக்கேஷன் வரை நம்மளோட லைஃப் இப்படி தான் இருக்கும். அங்கேருந்து நமக்கு அவ்வளோ திங்ஸை கொடுத்து விட்டுருக்காங்க. நம்மளும் அதை பத்திரமா கொண்டு வந்து துபாய் வந்து சேர்த்துட்டோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து அதை கண்டிப்பாக சேஃபாக எடுத்து வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. நம்ம ஏரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. நம்ம பில்டிங்ஸே சரி, அந்த மாலையும் சரி, அந்த பள்ளியாசலையும் சரி பார்த்தா தான் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.